நடிகர் சிவகுமார் அவர்கள் தான் முதல்ல படப்பிடிப்பில் இருந்தபோது நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பகிர்ந்திருக்கிறார். அது என்னென்னு வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழ் சினிமாவில் நடிகரும் சிறந்த ஓவியருமான சிவகுமார் பல வெற்றி படங்களை கொடுத்த நிலையில் தொடக்கத்தில் கடவுள் வேடத்தில் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்கிறார். தமிழ் சினிமாவில் 1965ஆம் ஆண்டு வெளியான காக்கும் கரங்கள் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் நடிகர் சிவகுமார். ஏசி திரிலோக சுந்தர் இயக்கிய இந்த படத்தில் எஸ் ராஜேந்திரன் நாயகனாக நடிக்க சுரேந்தர் என்ற முக்கிய கேரக்டரில் சிவகுமார் நடிச்சிருந்தார். இந்த படம் நல்ல வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் சிவகுமாருக்கு பட வாய்ப்பும் அடுத்தடுத்து கிடைத்து வந்தது. அடுத்து மோட்டார் சுந்தரம் பிள்ளை, தாயே உனக்காக, சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கார். இந்த நிலையில் சிவாஜி கணேசனுடன் ஒரு படப்பிடிப்பின் போது நடந்த சுவாரஸ்யமான தகவல்களை சிவகுமார் சொல்லியிருக்கார். ஒரு படப்பிடிப்பின் போது டைனிங் டேபிள் காட்சி எடுக்கப்பட்டுச்சான். இலையில் அப்பளம், சாதம், ஊறுகாய் போன்ற உணவுப் பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. ரிஹர்சல் நடந்தபோது தான் என்ன செய்யணும் அப்படின்னு நடிகர் சிவகுமார் ஒருவர் பக்கத்தில் கேட்க, அதற்கு அவர், நீங்கள் சும்மா சாப்பிடுங்கள், உங்களுக்கு வேறு வேலை இல்லை என்று சொன்னதாக தெரியுது. இதனால் ஒத்திகையின் போதே சிவகுமார் இலையில் இருந்த அப்பளத்தை சாப்பிட்டு விடுகிறாராம். கட் அப்படின்னு சொல்லி அடுத்த ஷூட்டுக்கு தயாரான போது இலையில் அப்பளத்தை காணாமல் இயக்குனர் உள்பட படக்குழுவினர் அப்பளத்தை தேடுறாங்க. இயக்குனர் சிவகுமாரின் இலையை பார்த்தபோது அங்கே அப்பளத்தின் பொடிப்பொடியான துண்டுகள் இருந்ததை பார்த்துருக்காங்க. பின்னர் சிவகுமாரிடம் இயக்குனர் சென்று ரிஹர்சலில் சாப்பிட வேண்டாம், சாப்பிடுவது போல நடித்தால் போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. பின்னர் சிவகுமாருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சான். அப்படியே சிவாஜியை பார்த்தாராம். யாரா இவன் காட்டான் அப்படின்னு அவர் நினைத்திருப்பதாக சிவகுமார் சொன்னார். இதன் மூலம் ஒத்திகையின் போது நடிகர்கள் உண்மையிலேயே சாப்பிடக்கூடாது, ஆனால் சாப்பிடுவது போல மட்டும் நடிக்கணும் அப்படின்னும், இந்த விஷயத்தில் நடிகர் சிவாஜி கணேசன் ஒரு சிறந்த முன்மாதிரியை உருவாக்கியிருக்கிறதாகவும் தனக்கு கிடைத்த பாடம் குறித்தும் சிவகுமார் அவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே இவரை போல ஒரு நடிகர் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னுடைய நடிப்பால் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் அப்படின்னு தான் சொல்லணும் சிவகுமார் அவர்களை. எந்த ஒரு கேரக்டராக இருந்தாலும் அது அப்படியே வாழ்ந்துருவார். இவங்களுடைய பிள்ளைகளுமே தமிழ் சினிமாவில் தான் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இப்போ இவர் முதலாக இந்த மாதிரியான அனுபவங்களை ஷேர் பண்ணியிருக்கிறது எல்லோருடையுமே ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.